வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குடும்பம்னா குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரியும் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு தனித்தனியா உணவு ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இந்த சிரமங்கள்ல இருந்து விடுபட நாம ஒரு மாவு ரெடி பண்றோம். அந்த மாவை வைத்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். 1 கப் பட்டை தீட்டாத வெள்ளை சோளம், நியூட்ரல் மில்லட் எடுத்திருக்கேன். 3/4 கப் ஆத்தூர் கிச்சடி சம்பா, 1/4 கப் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணி 5 to 6 hours ஊற வச்சு 7 to 8 hours புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாவில் இட்லி ஊற்றினால் இட்லி சாஃப்டா இருக்கும். சுகர் பேஷண்ட்டும் தாராளமா திருப்தியா சாப்பிடலாம். இதே மாவில் பிளைன் தோசை ஊற்றலாம். கீ ரோஸ்ட் ஊற்றினால் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். செம தின்னா வரும். கீ ரோஸ்ட் நிறைய ஊத்தி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இந்த தோசையை இன்னும் ஹெல்த்தியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சோள மாவில் தோசை ஊற்றி மேலே துருவிய பன்னீர், கேரட், கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டு கீ ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தாலே ஹெல்த்தியான சோள தோசை ரெடி. குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா இருக்க மேலே கொஞ்சம் சீஸ் சேர்த்து சில்லி ஃபிளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்து பாருங்க, வேற லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தோசையில் உடலுக்கு தேவையான ஃபைபர், கால்சியம், புரோட்டீன், அயர்ன், காப்பர், மேக்னீசியம், எனர்ஜி அத்தனையும் சரி விகித உணவாக இருக்கும். இதுல சந்தேகமே இல்ல. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்க கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.